பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கோமதி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. மீனா ஒரு பக்கம் நம்ம ராஜிக்கிட்ட போயிட்டு இதுக்காக தான் நீ காலையில இருந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்தியா, இது என்ன டென்ஷன் ஆகிற விஷயம், எவ்வளோ சந்தோஷப்படுற விஷயம், நீ என்ன ராஜி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா, உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, இப்படி எதுவுமே கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏதோ டேட் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான், வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, ஒரு சந்தேகத்தில் தான் நான் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டே பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைக்கா. உங்களுக்கு தெரியாதாக்கா, நான் எனக்கு ஐபிஎஸ் ஆகணும் தான் எவ்வளோ ஆசை இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. தெரியுறாச்சு, அதுக்கு நடுவில் குழந்தை எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு மயில் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போது அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்கன்னு தாங்கினேன். ஆனால் இப்போ அவள் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கா, அவளை பார்த்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ ராஜி கர்ப்பமாக இருக்கா, அவளை 2 மடங்காக நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. வடிவு இருந்துட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவளை நானே பார்த்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி வடிவு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு ராஜி நீ இங்கிரு ராஜி, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே கோவமே இல்லையா, உன் மேலே நான் எதுக்காக கோவப்படணும், உங்களுக்கு பின்னாடி வந்தவனா நான் கர்ப்பமாக இருக்கேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.